நம்மோட அவங்களுடைய தேவனுடைய வார்த்தையும் பாடலையும் பாடி நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள். ஆராதனை சவுண்ட் கேட்கலையே. சவுண்ட் கேட்கலையா? கேக்குதா இப்போ? கேட்கல. சவுண்ட் ரொம்ப வால்யூம் கம்மியா இருக்குங்க சிஸ்டர். ஆமா. பிரைஸ்லா கேக்குதா? கேக்குது. கடந்த நாட்கள்ல இந்த சபையெல்லாம் இந்த தண்ணியில முழுகிடுச்சு எங்களுக்கு. ஆனா அந்த நாள் ஆராதனை நடத்த முடியாதுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா கர்த்தர் கிருபையா, ஏன்னா அவ்வளோ ஒரு சகதி, ஒரே சேரு ஃபுல்லா எல்லா பொருட்களும் போயிடுச்சு. எதுவுமே எடுக்க முடியல எங்களால. ஆனா ஆராதனை வேற எங்கேயாவது நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த வாரம் சண்டே ஆராதனை ஆண்டவர் நடத்துவதற்கு உதவி செய்வார்னு. எனக்கு மனசுல ஒரு இது, என்ன இவ்வளோ இதுவா இருக்கு, எப்படி எங்களால நடத்த முடியும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் கிருபையா அந்த 2 நாள்லயே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, தண்ணி இருந்ததுதான், ஈரமா இருந்தது. ஆனா சேர்ஸ் எல்லாம் போட்டு அதுலயும் ஜனங்க ஆராதிக்க, அந்த வாரம் ஆராதனை நடத்த கரண்ட் இல்ல. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாள்ல அபிஷேகத்தோடு ஆராதனை நடத்த உதவி செஞ்சார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஜெபித்த உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். இன்னும் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ்லாம் நாங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணல, ஏன்னா இன்னும் எதுவும் சரிப்படுத்தல. ஆனா கர்த்தர் உதவி செய்வார். புது வருஷத்துக்குள்ள ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபிச்சவங்க எல்லாருக்கும் நான் செலுத்துறேன். ஆண்டவர் நடத்தி வந்த இந்த பாடல்கள் இந்த வருஷம் முழுவதுமா ஆண்டவர் சவுண்டே கேட்கல. சௌந்தர்யா சிஸ்டர் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது. இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் நடத்தி வந்த சகல பாதைகளை நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த வாரம் முழுசும் நம்ம இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி ஆண்டவர் சொன்ன எல்லா நன்மைக்காக நம்ம நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லி இருக்குது. என் கருவை கண்ட தேவன் அவர். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்களப்பா, உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்மையிலும் தீமையிலும் எங்களோடு கூட இருந்த தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எப்படி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த முடியும்? என் தேவன் பாராட்டின கிருபைகள் அது எத்தனை பெரியது ராஜா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாயின் கருவில என்னை முன்குறித்த தேவன் ஆண்டவரே, நான் இந்த உலகத்துக்கு வெளிப்படும் முன்னதாகவே, என் பெயர் சொல்லி மற்ற மனிதர்கள் அழைக்குவதற்கு முன்னதாகவே எனக்கு பெயர் சொல்லி அழைச்சிங்களப்பா. ஆண்டவரே, என்னுடைய பெயரை உம்முடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிங்களா ஆண்டவரே. தாயின் கருவிலே என்னை முன்குறித்தவரே, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா என்னை குறித்த ஒரு தரிசனத்தை பரலோகம் நிர்ணயித்து வைத்ததே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் சரீர உபாதையில இருக்கும்போது, எவ்வளோ பலவீனத்துல இருக்கும் போதே தாயின் கருவிலேயே ஊனமாய் பிறந்தவர்கள் அநேகர் உண்டு. தாயின் கருவில இருந்து வெளிப்படும் முன்னதாகவே எத்தனையோ பேர் சரீர பலவீனத்துல ஊனமுற்றவர்களாய், கண் பார்வையற்றவர்களாய் இருக்கும்போது, உங்களை என்னையும் நல்ல சுகத்தோடு, நல்ல பலத்தோடு, ஒரு குறைவில்லாம அந்த பூமியில கொண்டு வந்து வைத்தாரே. அவரை துதிக்கும்படி, அவருக்கு மகிமையாய் சாட்சி உள்ள ஒரு மக்களாய் இருக்கும்படி ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்தாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நான் ஒரு குழந்தையாய் பிறக்கும் முன்னதாகவே, என் ரூபம் என்னதென்று அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே, ஆணோ பெண்ணா என்று நான் உலகத்துக்கு வெளிப்படும் முன்னதாகவே என்னுடைய அவயங்களை கண்டீரே. என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் உற்பத்தியான நாளை எழுதி வைத்திருக்கிறேன் ஆண்டவர். எலும்புகள், நரம்புகள், தசைகள் உருவாவதற்கு முன்னதாகவே நான் இந்த பூமியில வந்து என் தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த வேண்டுமோ, பவுலை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவரே, தாவீதை குறித்த ஒரு நோக்கம் உமக்கு இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களை குறித்த ஒரு திட்டம், எங்களை குறித்த ஒரு நோக்கம் பரலோகம் வைத்திருக்கிறபடினாலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. ஆண்டவரை நல்லா உயர்த்தலாமா? நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்த வருடம் முழுவதுமா என்னை கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்களா ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே, நல்ல பலனை கொடுத்தீங்களே. பலவீனம் வந்தது உண்மைதான் ஆண்டவரே, என்னால இயலாத சூழ்நிலைகள் வந்தது உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவரே என்னை ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீங்களப்பா. என் வலப்பக்கம் 1000 பேர் விழுந்தாங்க ஆண்டவரே, என் இடது பக்கம் 16,000 பேர் விழுந்தாங்க ஆண்டவரே. ஆனா நான் என்னை விழ தள்ளின சத்துருவுக்கு முன்பதாக நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை நிறுத்தின என் தேவனுக்கு எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. கபலதரவா ஓ சந்தரலதரே. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமையை செலுத்தலாமா? ஆண்டவரே, என்ன குறிச்சு ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா, என்ன குறிச்சு ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிபலத நம சந்தரலதரே. ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய தரிசனம் என்னன்னு தெரியாம, பரலோகம் என்ன வச்சு குறித்து வச்சிருக்கிற திட்டம் தெரியாம நான் வாழ்ந்திருந்தா, இந்த நாளில புது வருஷத்துக்குள்ள நுழைய போகிறோம்ப்பா. ஆண்டவரே, கிருபைகளை தருவீராக. தேவ தரிசனங்களை தெரிந்து கொள்ள அன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே சவுலை நீங்க சந்தித்த போது அனனியா சொன்னாரு, அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நீங்க சொன்னீங்க, எனக்கு தெரியும் அனனியாவே, ஆனா என் நாமத்து நிமித்தம் அவன் படப்போகிற உபத்திரங்களை குறித்து எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று பவுல சொன்னீங்களாப்பா. ஹல்லேலூயா ரிகவலதரவ சந்தரலதரே. இன்னைக்கு நாங்க எப்படி பயன்படணும், என்னை குறிச்சு தேவ என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, புது வருஷத்துல என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே என்னை குறித்த தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. கமலதரவா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. நீங்க போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, நன்மையானாலும் தீமையானாலும் வறுமையானாலும் ஆண்டவரே, எந்த நிலையானாலும் ஆண்டவரே, நீங்க ஒருவர் மாத்திரம் போது ராஜா. ரிகபலதரவ சந்தரபலதரபா. நன்றி செலுத்துகிறோம். ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. புது வருஷத்துக்குள்ள நுழைய போகிறோம் ஆண்டவரே. ஏதோ மற்றவர்களை போல உலகத்தாரை போல நாங்களும் இல்ல ஆண்டவரே. எங்களை நீங்க வேர் பிரிச்சிங்க ஆண்டவரே. எகிப்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வேர் பிரித்து அவர்களை தனித்துவம் கொண்டவர்களாய் காண்பித்து கொடுத்த தேவன், உலக மத்தியில மற்ற புறஜாதியின் மத்தியில இஸ்ரவேலரை நீங்க ஆண்டவரே வேர் பிரிச்சு காட்டினீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி எங்களை உலகத்தில் நின்று உமக்கு மகிமையாய் செயல்படுகிற ஒரு மக்களாய், தேவனுக்கு சாட்சி உள்ள ஒரு மக்களா எங்களை பிரித்தெடுத்தீங்களா ஆண்டவரே. இந்த புது வருஷத்துல தேவனுடைய எண்ணத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்து முடிக்கிறவர்களா ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். புதிய கிருபை, புதிய பலன், புதிய சத்துவத்தினாலே என் தேவன் எங்களை நிரப்புவீராக ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், ஒவ்வொரு மாதமும் இந்த 12 மாதமும் அநேக வார்த்தைகளை நாம கேட்டிருப்போம். அநேக வாக்கு தத்தங்கள், அநேகருடைய தேவன் பேசின வார்த்தைகள், சபையில பேசுகிற காரியங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த நாளில இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போறோம். இந்த 23 முடிச்சுட்டு 24க்குள்ள நுழைய போகிறோம். நம்மளுடைய காரியங்கள் தேவனுக்குள்ள எப்படி இருக்கு? தேவனுடைய சமூகத்துல நான் சரியா நடக்கிறேனா? என் பாதைகள் சரியா இருக்கா? ஒருவேளை நான் பண்ற ஜெபம், நான் பண்ற ஆராதனை, இதெல்லாம் எனக்கு சரியா இருக்குது. ஏன்னா சபையில ஆராதிக்கிறத பார்த்து நான் கற்றுக்கொண்டது நிறைய உண்டு. மற்ற ஊழியக்காரர்கள், மற்ற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் பேசின வார்த்தைகள், ஜெபித்த ஜெபங்கள், அவங்க செய்யற ஆராதனை, அதன் மூலமா நான் கற்றுக்கொண்ட நான் நிறைய காரியங்கள் உண்டு. அதெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச விதத்துல, நான் கற்றுக்கொண்ட விதத்துல நான் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனா ஒரு காரியம், என்னுடைய ஜெபமும் என்னுடைய ஆராதனையும் தேவன் விரும்புகிறபடி இருக்கிறா? என் வாழ்க்கை தேவன் விரும்புகிறபடி இருக்குதா? அத இந்த நாளில இந்த வருஷ கடைசியில நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 1 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்குள் கீழாயிருந்தார்கள்.
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியென்றால் அவர்களோடு கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல பவுல் சொல்லும் பொழுது இங்க ஒரு 3 காரியத்தை அவர் சொல்றாரு. என்னன்னாக்கா, இப்படி இருக்க சகோதரரே, மேல நிறைய காரியங்களை சொல்லிட்டாரு. 9வது அதிகாரத்துல பந்தய சாலையில ஓடுகிறவங்க எப்படி ஓடணும், ஊழியத்துல இருக்கவங்க எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அவர் கீழே சொல்றாரு, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று. இன்னைக்கு எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அத பவுல் சொல்றாரு. அந்த நாட்கள்லயே வேதத்துல எழுதி வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு நிறைய காரியம் ஊழியம் செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அது என்னன்னு அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்க, நம்முடைய பிதாக்கள் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தாருங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூட்டு வந்தப்போ ஆண்டவர் 12 கோத்திரத்தை கூட்டிட்டு வந்தாரு. எல்லாரையும் ஒன்று போலவே நடத்தினாரு. அவங்க எல்லாருமே பவுல் சொல்லும் போது எல்லாரும் ஒரே மேகத்துக்கு கீழா தான் நடத்தப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் சமுத்திரத்துல மேகத்துக்கு கீழா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. ஒரே போஜனத்தை புசிச்சாங்க. மன்னாவை, வானத்திலிருந்து பொழிந்த மன்னா அவங்களுக்கு அனுதினமும் ஆகாரமா கொடுக்கப்பட்டது. அவங்க ஒரே ஞான பானத்தை குடிச்சாங்க. அது என்னன்னா கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு முழுவதுமாய் நம்ம அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கிறிஸ்துவை முன்னிட்டு தான் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கோம். அப்போ கண்மலையாகிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்க சொல்லப்படும் போது எல்லாம் ஒரே போலதான்ப்பா நடந்தது. எல்லாம் ஒண்ணும் போலதான் நடந்தது. மேகத்துக்கு இதாக நடத்தப்பட்டாங்க. சமுத்திரத்தினால ஞானஸ்தானம் பெறப்பட்டாங்க. ஒரே போஜனத்தை சாப்பிட்டாங்க. கண்மலையான் கிறிஸ்து ஒரே ஞான தண்ணீரை குடிச்சாங்க. ஆனாலும் அவர்களில் அதிகம் பேர் இடத்துல தேவன் பிரியமா இருக்கவில்லை. எல்லாம் ஒண்ணு போலதான் தெரிஞ்சுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அந்த நாட்கள்ல எழுதப்பட்ட இந்த வேத வசனம் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் ஒரே சபைக்கு தான் போறோம். எல்லாரும் நல்லாதான் ஆராதிக்கிறோம், நல்லா ஜெபம் பண்றோம், எல்லாம் நல்லா பண்றோம். ஒரே ஞானஸ்தானம், ஒரே திருவிருந்து ஆராதனை, எல்லாம் ஓகே, எல்லாம் சரியா. நம்ம வேலைக்கு போறோம், தசமபாக காணிக்கைகளை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்குறோம். இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு ஜனங்க எல்லாருக்குள்ளயும் என்னன்னா ஓகே, நான் கரெக்ட், ஏன்னா நான் நல்லா சபைக்கு போறேன், நான் நல்லா ஆராதிக்கிறேன், சபையோடு சேர்ந்து நான் செய்யறேன், இருக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா நான் சரியாதான் நடக்கிறேன் அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லியிருக்கு அது இல்ல, அது போதுமானதா இல்ல. ஆனா அதுக்கு அடுத்தது, அதற்கு மேலான ஒரு காரியம் ஒண்ணு இருக்குது. சபைக்கு வரோம், ஆராதனை பண்றோம், திருவிருந்தல கலந்துக்கிறோம், எல்லாரோட ஐக்கியமா இருக்கிறோம், தசமபாக காணிக்கைகளை கொடுக்கிறோம். இது வரைக்குமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இது மாத்திரம் அல்ல, அதுக்கு கீழே இருக்கிற 5வது வசனம் சொல்லி இருக்கு, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமே ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டா நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க, நம்ம ஆண்டு நம்ம கூட இருக்கிறாருன்னு இன்னைக்கு நிறைய பேரு இப்படி வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் சிஸ்டர், நான் ஆண்டருக்குள்ள எனக்கு ஒரு குறைவும் இல்ல, ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, நான் ஆண்டருக்கு வழியில நடக்கிறதுனால, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால தான் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா தவறு. உலக பிரகாரமான மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மிடத்துல அன்பா இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சவுல ராஜாவா ஏற்படுத்தினது மனஸ்தாபப்பட்டாராம். மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய இருதயத்தை நோகடித்த சவுலும் 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாண்டார், ராஜாவா இருந்தார், சகல ஆசீர்வாதத்தில் நிறைஞ்சவனா இருந்தார். அதே தாவீது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், அவனும் 40 வருஷம் அரசாண்டார். அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ செல்வ பெருக்கோ, இன்னைக்கு பாரம்பரியத்தின்படி நான் சபைக்கு போகிறதோ, நான் ஜெபிக்கிறதோ, நான் ஆராதிக்கிறதோ, இது மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதற்கு மேலான ஒரு காரியத்தை நம்ம இந்த நாள்ல பார்க்கணும். அது என்னன்னாக்கா, நான் இவ்வளவு செய்யறேன், எல்லாம் பண்றேன், என்னுடைய ஆத்துமா மாத்திரம் அதுல திருப்தியும் ஆயிருது. ஆனா என்னை அனுதினமும் நடத்தி வருகிற தேவர், என்னை முன்குறித்தவர், தாயின் கருவிலேயே நான் வேணும்னு சொல்லி என்னை அழைச்சு கொண்ட என் ஆண்டவர்
அவர் என் மேல பிரியமா இருக்கிறாரா? அவர் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் திருப்தியா இருக்கிறாரா? இன்னைக்கு ஆராதனை எனக்கு தெரிஞ்ச பாடலை வச்சு நான் பாடுறேன், எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இஷ்டம் போல நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்றேன். அது தவறு கிடையாது. ஆனா என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆராதனை அது என் ஆண்டவரை பிரியப்படுத்துதா? என் ஆண்டவர் அதுல சந்தோஷமா இருக்கிறாரா? நான் ஜெபிச்சா என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்றாரா? இங்க கீழே இருக்க வசனம் சொல்லுது, எல்லாரும் ஒண்ணு போல இருந்தாங்க, எல்லாரும் ஒரே மண்ணா புடிச்சாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற சமுத்திரத்துல ஞானஸ்தானம் பெற்றாங்க, எல்லாம் ஒரே பானத்தை குடிச்சாங்க. ஆனாலும் அவர்களில் அதிகமான பேர்கள் இடத்துல தேவன் பிரியமா இருந்தது இல்லையா? நம்ம இன்னைக்கு நிதானிச்சு பார்க்கணும். ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லி இருக்கு. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு வேலை இத்தனை வருஷ காலம் ஒரு காரியத்தை நான் கண்ணோக்காம விட்டுட்டனோ, இத கவனம் வைக்காம விட்டுட்டனோ, புது வருஷத்துலயாவது ஆண்டவரே எனக்கு பிரியமானபடி அல்ல, நீங்க என் மேல பிரியமா இருக்கணும், நீங்க என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்களை கஷ்டப்படுத்திட்டு உங்களை வேதனைப்படுத்திட்டு நான் அதை அறிந்து கொள்ளாம ஐயோ நான் செய்யற காரியம் என் தேவனை வேதனைப்படுத்துதேன்ற அந்த உணர்வு கூட இல்லாம நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. அது கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது 7வது வசனத்துல 8வது 9வது 10வது வசனம்லாம் அவர் சொல்றாரு. 7வது வசனம் கடைசியில விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்க. அந்த நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க அந்த மாதிரி செஞ்சிடாதீங்கப்பா, அப்போ அப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டாரு. 2வது சொல்றாரு, நான் நேரம் அதிகம் இல்லாதனால நான் வேகமா சொல்றேன். 8வது வசனத்துல அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாள்ல 23,000 பேர் விழுந்து போனாங்க, அதனால வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. 9வது வசனம், அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. 10வது வசனம் லாஸ்ட், அவர்களை போல நம்ம முறுமுறுக்காது இருப்போமாக. அப்போ இங்க ஒரு 4 காரியத்தை சொல்றாரு. விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க, அவங்கள போல வேசித்தனத்துல இருந்துடாதீங்க, அவங்கள போல தேவனை பரீட்சை பார்க்காதீங்க, அவங்கள போல முறுமுறுக்காதீங்க. இப்படி அவர் சொல்லிட்டு, இது போலலாம் நம்மள நிறைய பேர் நம்ம யோசிச்சு பார்ப்போம்னா, ஒருவேளை நான் விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்றது இல்லையே, நான் எங்க வேசித்தனத்துல இருக்கிறேன், நான் முறுமுறுக்கிறது கொஞ்சம் ஆனா நிறைய பேர் அதெல்லாம் இல்ல, ஆனா இதெல்லாம் சரியா இருந்துட்டா என் ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பாரா? வசனம் சொல்லுது, தேவன் யாரு மேலாம் பிரியமா இருக்கிறார், எப்படி பிரியமா இருக்கிறார்னா, சங்கீதம் 1 எடுத்து நம்ம வாசிக்கும் போது யாரு மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், என்னென்ன காரியத்தை நான் செஞ்சா என் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய கிரியைகளில பிரியப்படுகிற தேவன் அல்ல, ஆனா தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்னுடைய கிரியைகளும் ஒரு அவசியமா இருக்கிறது. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. இன்னைக்கு என்னுடைய கிரியை மூலமா நான் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லன்னு வசனம் சொல்லுது. அப்போ என்னுடைய அன்பின் பிரயாசங்களை நான் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சிய அதை என் ஆண்டவர் பாக்குறாரு. என் பிள்ளை, என் மகன் எனக்காக செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்காரு. அப்போ நான் எதுல பிரியப்படுத்த முடியும்? இன்னைக்கு நம்ம கணவரை பிரியப்படுத்த மனைவிமார்கள் நிறைய காரியம் செய்யறது உண்டு, மனைவியை பிரியப்படுத்த கணவன்மார்கள் நிறைய செய்யறது உண்டு, பிள்ளைகளை பிரியப்படுத்த பெற்றோர்கள் செய்யற காரியம் உண்டு, பெற்றோரை பிரியப்படுத்த பிள்ளைகள் செய்யற காரியம் உண்டு. இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம், நிறைய அத செய்யறதுக்கு நம்ம அதை முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்த அவருக்கு ஒரு சித்தம் உண்டு, அவருக்கு ஒரு ஆசை உண்டு. அவரு என்னை குறிச்சு ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, என்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. அதை நான் செய்யறேனா அது பார்க்கலாம். நமக்கு நேரம் அதிகமா இல்ல. சங்கீதம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க எதுல யாரு மேல ஆண்டவர் பிரியப்பா இருக்கிறாரு, நான் எதை செஞ்சா ஆண்டவர் பிரியப்படுவார்னாக்கா, இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள் இல்ல, துன்மார்க்கரோடு சேர்றது இல்ல, பரியாசக்காரர் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிற வீண் பேச்சுக்கள் எழும்புற அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கிறது இல்ல, இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிச்சு அவரோடு ஐக்கியப்படும் போது, அவரோடு நான் நேரத்தை செலவழிக்கும் போது அந்த மனுஷன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? ஹல்லேலூயா.
முதலாவது அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த புது வருஷத்துக்குள்ள போக போறேன். என்னுடைய வேத தியானம் நான் ஆண்டவரோட சமூகத்துல இருக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகணும். இன்னும் நான் ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கணும். ஜெபிக்கிறோம் தான் இல்லைன்னு சொல்றேன், எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறவர்கள். அதனாலதான் இந்த மாதிரி போன் மூலியமாலாம் நம்ம கூடி ஜெபிக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு படி, இன்னும் என் தேவன் விரும்புகிறபடி, இன்னும் என் தேவனை பிரியப்படுத்த நான் எப்படி ஆண்டவரை மகிழ்ச்சியை சந்தோஷப்படுத்த முடியும், என்னுடைய கிரியையினால என்னுடைய ஜெபத்துல எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும், இன்னும் ஒரு படி நான் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்போம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 147 11வது வசனம். சங்கீதம் 147 11வது வசனம் இப்படி சொல்லிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். இரண்டாவது காரியம், அவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு அதுதான் ஞானம்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அனுதினமும் ஆண்டவரே நான் செய்யற ஒவ்வொரு கிரியைகள் தவறா செஞ்சிடக்கூடாது, சரியான பாதையில போகணும், தவறான வார்த்தையை நான் சொல்லிடக்கூடாது, யாருடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்துற வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, கடின வார்த்தைகள் வந்துடக்கூடாது, தயவு பொருந்தின வார்த்தை வரணும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துல கூட என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும்னு அதுல நான் கருத்தா அதுல நான் கவனமா நடந்து ஆண்டவரே உங்க கிருபையை தாங்கன்னு சொல்லி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாராம், அவர்கள் மீது பிரியமா இருக்கிறாராம். ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவது உலகத்துடைய காரியங்களை நேரத்தை செலவிடாம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இந்த வேதத்தை தியானிக்கிறவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. இரண்டாவது காரியம், கிருபையை தமக்கு அவருக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு விலகி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரா. ஆமேன், ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 15:8 செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத தியானம் அவருக்காக கிருபை காத்திருக்கிறவர்களுக்கு மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நாலாவது 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 4 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவுலாம் இன்னும் நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த நாளில இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத தியானம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். இந்த வேதத்தோடு நான் நேரத்தை செலவழிக்கிற காரியங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருந்து அவருக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு விலகி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். மூணாவது, என்னுடைய ஜெபம் என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். வசனம் சொல்லுது, செம்மையானவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதான். நாலாவது, உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். நான் கொடுக்கிறேன்னா ஆனா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா, இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அடுத்த நிலைமை. ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி, துன்மார்க்கத்துல இருக்கிறவன் இன்னும் துன்மார்க்கத்திலேயே அழியட்டும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு எது பிரியம்? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருந்தாங்க, ஒண்ணு போலதான் இருந்தது அவங்க காரியம் எல்லாம். ஆனா ஆண்டவர் அவங்க மேல அதிகமான பேர்கள் இடத்துல பிரியமா இல்லைன்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா நன்றி அப்பா. 2 தீமோத்தி 3 சொல்லப்பட்டிருக்குது, கடைசி காலம். அந்த கடைசி காலத்துல ஜனங்கள் எல்லாம் போஜன பிரியரும் தற்பிரியரும் தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம், என் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு மக்களாய் நாம் காணப்படும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே என்னுடைய தாயின் கருவில உற்பத்தியான நாள் முதற்கொண்டு இந்த பூமிக்கு வெளியில வந்து இத்தனை வயது வரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இத்தனை வயதுல ஆண்டவரே நான் எல்லாம் செஞ்சிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒண்ணு போல நான் சரியாதான் நடத்துகிறது போல இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இந்த நாளில் ஆண்டவரே ஒருவேளை நான் செஞ்சதெல்லாம் உமக்கு பிரியம் இல்லையான்னு நான் கவனிக்கலப்பா. ஆனா புது வருஷத்துக்குள்ள போக போறோம் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல நீங்க பிரியமா இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல என்னைய பார்த்து நீங்க சொல்லிடக்கூடாது, அம்மா நீ எல்லாம் செஞ்சதா, சபைக்கு வந்த, ஆராதிச்ச, கொடுத்த, எல்லாம் பண்ண, ஆனாலும் எனக்கு உன் மேல கொஞ்சம் பிரியம் இல்லைன்னு என்னைய பார்த்து நீங்க சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்து ஆண்டவரே, வேதனைப்படுத்தினாரே அது போல நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிற காரியம் வாழ்க்கையில இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி
ஹalleluya வலதரபோ சந்தரபோதரபலதரபா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே, இந்த நாள்ல உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்க கேட்ட வசனத்தின்படி உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு பிரியமான ஒரு மக்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் எங்களை விட்டு தூரமாகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத, நீங்க விரும்பாத எந்த ஒரு காரியத்தை நாங்க செஞ்சிடாதபடிக்கு புது வருஷத்துக்குள்ள நுழைகிறோம் ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ள புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய பலத்தோடு இன்னும் என் ஆண்டவருக்காக நான் காரியங்களை செய்யும்படியா தேவன் எனக்கு கிருபை தருவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இந்த பிரேயர் லைன்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் சொல்லுங்க சிஸ்டர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுகம் எப்பொழுதும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஒரு செய்திக்காக நன்றி சிஸ்டர். நம்மோட அளவுக்காதபடி தேவனுக்கு பிரியமானது இன்னது என்று அறிந்து அவரை நாம சேவிக்கணும். இந்த எஸ்பெஷலி இந்த கடைசி நாட்களில இந்த வாரத்துல அந்த வசனத்தை வைத்து நாம் தியானிப்போம். ஆண்டவருக்கு என்ன புரியும், நமக்கு நிறைய புரியும், ஆண்டவருக்கு என்ன புரியும், அதுதான் கொஸ்டின். அதை வைத்து நாம் தியானிப்போம், இன்னும் பரிசுத்தப்படுத்துவோம். கடைசியில வசனம் சொல்றது இல்லையா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நமக்குள்ள இன்னும் கர்த்தர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன விரும்புகிறார் பாத்தீங்களா. திரும்ப நான் என்ன சொல்றேன், அவர் என்ன விரும்புகிறார் அதை அறிந்து இன்னும் அதை நாம் யோசித்து அதற்காக நம்முடைய ஜெபத்தை நேரத்தை செலவிட்டு இந்த நாட்களை நாம் கழித்து புது வருடத்திற்கு ஆயத்தமாவோம். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் பிஜி. Praise the Lord. Thank the good Lord for blessing the Tamil prayer line tonight. Thank God for Sister Susan Smithers from Chicago for leading the prayer line tonight. God bless you, sister. God bless all of you who joined and participated, listened and prayed. God bless everybody. God has heard our prayer. Let us thank God. Thank you, Sister Soundari Joshua, for the blessed word of God and the time of worship. God bless you. God bless the ministry, Pastor Joshua. May God restore everything that lost in the flood. And yes, thank you. God coming tarries, we will meet again in the new year 2024. So let us do what is pleasing to the Lord. Let us do what is encouraging and comforting others. So let us do the will of God and live as a children of God. May God bless us all. Thank you so much, everybody. Anybody else? Sister Susan or anybody, what did Sister Sandri say about the flood? I didn't understand the whole thing. Can you explain?